நாம் கலந்து பேச இருப்பது வேறொரு வகையான தலைப்பு. உங்கள் வெற்றிகளை எப்படி நீங்களே கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? அதற்கான சில உதாரணங்கள். வெற்றி அடையலாம், ஆனால் அந்த வெற்றியின் முகட்டில் நின்று கொண்டு ஐயையோ விட்டுவிட்டேனே என்று எவ்வளவு பேர் சொல்லுகிறார்கள். அது ஏன்? ஆகச்சரியாக செய்வதை எண்ணிக்கொண்டு எந்த செயலுமே ஆரம்பிக்காமல் நான் முடித்து விடுவேன், நான் செய்து விடுவேன், அப்படி செய்தால் இப்படி, சிலர் வாயிலேயே பந்தல் போட்டு கொண்டிருப்பார்கள். அதை போல அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா என்றால் இல்லை. சரி, 80% பணிகளை சரியான முறையில் முடித்திருந்தால் அந்த பணியை ஏற கட்டிவிட்டு நகாசு வேலைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் ஒன்றை பட்டை தீட்டிக்கொண்டே இருந்தால் அது எப்பொழுது அந்த அளவுக்கு மின்னும் என்பது தெரியாது. எல்லாமே பயிரமாகவும் இருக்க முடியாது அல்லவா? ஆகவே நீங்கள் உங்களுடைய அளவுக்கு இதை செய்து முடித்து விட்டேன் என்று எண்ணினால் விட்டுவிட்டு அப்புறம் பிறகு அதை பட்டை தீட்டலாம். புத்தர் என்ன சொன்னார்? உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடாதே என்று. மற்றவர்களின் வெற்றி முறைகள் வேறு வகையாக இருக்கும், உங்களுடைய வெற்றி வகை வேறு வகையாக இருக்கும். ஐயோ, அவர்கள் போகட்டும், நீங்கள் ஊன்றி நின்று அதை செய்வதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறீர்கள் என்பதை இன்னொரு முறை சிந்தித்து பாருங்கள். வேறு யாராவது செய்திருப்பார்களா? இல்லை. அப்படியானால் நீங்கள் தானே முதல்வர். ஏன் அதை முன்னெடுத்து செல்லக்கூடாது? மற்றவர்களின் வெற்றி முறைகளை பயன்படுத்த காத்திருப்பது நேர விரயம். வெற்றி முறைகளால் கடந்த காலத்தை பின்தள்ளி எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டும். இத்தனை வருஷம் காத்திருந்தால் இந்த பொருள் கிடைக்கும் என்றால் அதற்காகவாவது அல்லது அந்த பொருளோ ஒரு முறையோ நமக்கு தெரிந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏன் நாம் முனைப்பெடுக்கக்கூடாது? ஆராய்ச்சிகளை ஒத்தி போடும் முயற்சிகளாக எதையுமே செய்யக்கூடாது. ஆராய்ச்சி செய்து அதில் நான் கண்டுபிடித்து இது வந்துவிட்டது என்று சொன்னால் நன்று. புதிதாக கற்ற செயலுக்கு வழியை காணுங்கள். அதன் மூலம் இன்னும் புதிதாக நீங்கள் ஏதேனும் செய்ய முடியும். சொகுசு வெற்றி தராது. அதே போல தேவையற்ற தேவை குறைபாடுகளில் எந்த சாதனையையும் நிகழ்த்த முடியாது. இதை உணர்ந்தவர்கள் வெற்றியின் விளிம்புக்கு செல்லுகிறார்கள். இதை உணராதவர்கள் தன் மீது சந்தேகம் கொண்டு எப்போதும் தன்னை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 2வது 3வது முடிவுகளை எதிர்நோக்கும் முக்கியமில்லாத விஷயங்களுக்கு நேர விரயம் எதிரி. முதலில் வந்ததா எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான்.